எங்க வீட்டு பக்கத்துல நிறைய டியூஷன் சென்டர் ஒவ்வொரு பேட்ச்ல 20-25 பேர் படிக்கிறாங்க. ஆனா எனக்கு கேரளத்துக்கு யாருமே இல்ல. எந்த டியூஷன்ல என் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான். பையனுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க யாருமே இல்லையா? இந்த காலகட்டத்துல தனியா டியூஷன் அனுப்பி பயமா இருக்கு. படிக்க நிறைய இருக்கு. ஒரு மணி நேரம் போய் படிக்க 2 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. முடியல டியூஷன் போனா திரும்ப வர கொஞ்சம் லேட் ஆனாலே எங்க வீட்டு பக்கத்துல நிறைய டியூஷன் சென்டர் ஒவ்வொரு பேட்ச்ல 20-25 பேர் படிக்கிறாங்க. ஆனா எனக்கு கேரளத்துக்கு யாருமே இல்ல. எந்த டியூஷன்ல என் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான். பையனுக்கு புரியுற மாதிரி எடுக்க யாருமே இல்லையா? இந்த காலகட்டத்துல தனியா டியூஷன் அனுப்பி பயமா இருக்கு. படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு மணி நேரம் போய் 2 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. முடியல டியூஷன் போனா திரும்ப வர கொஞ்சம் லேட் ஆனா பயமா இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம். இ-டியூஷன் அதாங்க ஆன்லைன் டியூஷன். உங்க குழந்தைகளை டியூஷன் வெளிய அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லங்க. உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். இப்பவே tuition.surva.com சைட்டுக்கு போய் லாகின் பண்ணுங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. Powered by Sush. For more details email support@sushruva.com. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு முதற்கண் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நானும் எனது மனைவியாரும் சேர்ந்து உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வார்த்தைக்கு இணங்காக உலகம் முழுவதும் தமிழ் பெருங்குடி மக்கள் பரவி இருக்கிறார்கள். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொன்னான் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கணியன் பூங்குன்றனார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கும் நிலவென்று பேர் என்று சொன்னான் பாரதிதாசன். அப்படியாப்பட்ட அருமையான கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் பெருங்குடி. இந்த பொங்கல் நன்னாளிலே முதல் நாளாக இன்று போகி பண்டிகையையும், அதற்கு பிறகு நாளை தைப்பொங்கலையும், பிறகு கால்நடைக்கு நன்றி கூறும் வகையிலே மாட்டுப் பொங்கலையும், காணும் பொங்கல் சுற்றம் சூழ அனைவரும் கண்டு மகிழ்ந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றோம் உலகெங்கும். தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம். அதைத்தான் இன்று உலகத்திலே நாமெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தமிழ் இலக்கியங்கள், தமிழ் உணவு வகைகள், தமிழ் பண்டிகைகள், தமிழ் நாடகங்கள், தமிழ் இசை என்று தமிழே ஒரு உலகின் ஒரு அங்கமாக, தொன்று தொட்ட ஒரு அங்கமாக இன்று உலகெங்கும் பரவிக்கொண்டு வருகிறது. நான் தமிழர்களை பல்வேறு நாடுகளிலே, கிட்டத்தட்ட 40 நாடுகளிலே நான் சந்தித்திருக்கிறேன். ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா, கனடா என்று பல்வேறு நாடுகளிலே தமிழ் சங்கத்தினுடைய
பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். தமிழர்களுக்காக உலகளாவிய பொருளாதார மாநாடு சென்னையிலே கடந்த வாரம் நடந்தது. நண்பர் முனைவர் சம்பத் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களிலிருந்து எவ்வாறு தமிழர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் வித்திட முடியும் என்ற கருத்திலே கருத்தரங்கம் நடைபெற்றது. மிக சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு கொள்கை ரீதியான அமல்படுத்த வேண்டிய திட்டங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த பொங்கல் நன்னாளிலே நாமெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தை உலகத்தினுடைய எந்த பாகத்தில் இருந்தாலும் மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக கொண்டாடி நாமும் நம்முடைய சந்ததியரும் இந்த பொங்கலை இன்புற கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் இந்த அற்புதமான தருணத்திலே சந்தித்ததிலே நானும் என் மனைவியாரும் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். எங்க வீட்டு பக்கத்துல நிறைய டியூஷன் சென்டர் ஒவ்வொரு பேட்ச்ல 25 பேர் படிக்கிறாங்க. ஆனா எனக்கு கேரளத்துக்கு யாருமே இல்ல. எந்த டியூஷன்ல என் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான். பையனை மாதிரி எடுக்க யாருமே இல்லையா? இந்த காலகட்டத்துல தனியா டியூஷன் பயமா இருக்கு. படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியது. முடியல டியூஷன் போன திரும்ப வர கொஞ்சம் லேட்டா ரொம்ப பயமா இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம். இ-டியூஷன் அதாங்க ஆன்லைன் டியூஷன். உங்க குழந்தைகளை டியூஷன் வெளிய அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லங்க. உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். இப்பவே tuition.surva.com லாகின் பண்ணுங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. Powered by Sushruva. For more details, email support@sushruva.com. எங்க வீட்டு பக்கத்துல நிறைய டியூஷன் சென்டர் ஒவ்வொரு பேட்ச்ல 25 பேர் படிக்கிறாங்க. ஆனா எனக்கு கேரளத்துக்கு யாருமே இல்ல. எந்த டியூஷன்ல சேர்த்தாலும் என் பையன் வணக்கம். இது ஒரு இனிய மாலை பொழுது. இந்த இனிய மாலை பொழுது அதுவும் இந்த பொங்கல் திருநாள், தமிழர்களின் திருநாள் இது. அதை நாம் நாளை கொண்டாடவிருக்கிறோம். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இங்கே உலகத்தின் டாப் 10 என்று சொல்வார்கள். அந்த டாப் 10 பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரினர்ஸ் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த டாப் CEO அவர் நம்முடன் இருக்கிறார். குரூப் CEO ஆஃப் தோஹா பேங்க், கத்தார். அது பல நாடுகளிலும் விரிவடைந்திருக்கிறது. 20 நாடுகளுக்கு மேலாக அவர் நமக்காக நேரத்தை ஒதுக்கி, அதுவும் குருஸ் இன்பாக்ஸ் நமது சேனலுக்கு முதல் நேர்காணல், அதுவும் நேரலையில் நீங்கள் எல்லாம் எங்களுடன் கலந்திருப்பதை கண்டு நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். சார் வணக்கம் குரு. உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் நேரலையில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு மிக்க நன்றி. ஸோ எப்படி போயிட்டுருக்கு சார்? நல்லா போயிட்டுருக்கு. பொங்கல் இன்று போகி பண்டிகை. நான் இப்படிதான் நம்முடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த பொங்கலுடைய பாரம்பரியத்தை சொல்லி கொண்டிருந்தேன். இன்று போகி பண்டிகை, நாளை தைப்பொங்கல், நாளை மறுநாள் மாட்டுப்பொங்கல், அதற்கு பிறகு காணும் பொங்கல் என்று பொங்கலை உலகெங்கும் இன்று மட்டுமல்லாமல் இன்னும் 3 நாட்கள் நாம் கொண்டாட இருக்கின்றோம். சுத்தம் சோறு போடும் என்பது இந்த கோவிட் காலத்திலும் சுத்தத்தை பற்றி உலக மக்கள் அனைவருமே அறிந்து கொண்டார்கள். நம்ம இந்த பொங்கலுக்கு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம காலகாலமாக செஞ்சது. சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து பழகியிருக்கோம். நாங்கள் உங்களுடைய ப்ரமோ கிளிப்ஸ், இந்த நேர்காணலை பற்றி கடந்த ஒரு 4-5 நாட்களாக நமது நண்பர்கள் அனைவருக்கும், சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவர்களுக்கும் இதை பற்றி தெரிவித்து கொண்டிருக்கையில் எல்லாருமே பார்த்தது நீங்கள் பார்த்தது
சாரோட ஒரு பயோபிக் என்பது வந்து அவரை பற்றிய அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு படம் தயாரித்து அது வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இது எங்கே எடுத்திருந்தீங்க, எந்த படத்துலேருந்து கட் பண்ணீங்க, மீம்ஸ் போட்டிங்களா அப்படின்னு. இல்லை இது ஒரிஜினலாகவே அவரோட கதையை எடுத்த படம் இது. அதிலிருந்து எடுத்த சில குறு நகல்களை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வெளியிட்டிருந்தோம். சார் வந்து உங்களுடைய சொந்த ஊர் மற்றும் உங்களுடைய இளவயது அனுபவங்களை வந்து கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஃபர்தராக கண்டிப்பாக தேரெழுந்தூரிலிருந்து தோஹா வரை. நீங்கள் குறும்படம்னு சொன்னீங்க. நான் வந்து படம் எடுக்கல இதுக்காக 2011 வந்து வாஷிங்டன் கல்லூரியிலே எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். அப்பொழுது நான் பேசிய பட்டமளிப்பு விழாவுடைய பேச்சினுடைய அங்கம்தான் இதன் சமர்ப்பணம். இதை முதலிலே மலையாளத்திலே ஜீவித பாடங்கள் என்று பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் புத்தகமாக போட்டார்கள். அதற்கு பிறகு கவிதாலய நடராஜன் அவர்கள், பிரமிட் நடராஜன் அவர்கள் தமிழ் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அவராக, நான் இதில் எந்த பங்கும் எனக்கு கிடையாது, அந்த வாஷிங்டன் ஸ்பீச்சை அப்படியே கதையை மாற்றி அதனுடைய அனுபவங்களை சொன்னேன். அதில் அதை தொகுத்து வழங்கி ஒரு படமாக குறும்படமாக தயாரித்து மக்களுக்கு சமர்ப்பித்தது அந்த பெருமை அவருக்கு தான் போய் சேரும். மிக அருமையாக இருந்தது சார். ஏன்னா நீங்கள் பேச அந்த படம் ஓடுகிறது, தமிழில் அழகாக டயலாக் எழுதி அது ஒரு அருமையான படமாக இருந்தது. அது வந்து இட் டீச்சர்ஸ் வேல்யூஸ், லாட் ஆஃப் மாரல் வேல்யூஸ், அப்புறம் மோட்டிவேஷன். அதாவது சிறார்களுக்கு நம்ம அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்துலேயும் நம்ம அந்த மோட்டிவேஷன் இந்த காலத்தில் தான் இன்னும் நிறையா வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாய்ப்புகள், நமக்கான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை நாம் எப்படி சாதகமாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா அது தெரியும். நாங்கள் வந்து இந்த நேரலை முடிந்த பிறகு வந்து அந்த படத்துக்கான லிங்க்கையும் வந்து உங்களுக்கு நமது நேயர்கள் அனைவருக்குமே வந்து அதை பகிர்வோம். வாழ்க்கையே ஒரு வாய்ப்பு தான். அதாவது என்னுடைய நான் சந்தித்த சவால்கள்னு சொன்னீங்க, அதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்த வாய்ப்புகள். சரி, drive and determination, setting goals, இதெல்லாம் வந்து எப்படின்னா எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டுங்கிற என்னுடைய சூழ்நிலை எனக்கு ஒரு சாதகமாகும். அது கஷ்டம்னு பார்த்தோம்னா கஷ்டம், அது இஷ்டமாக எடுத்துட்டோன்னா அது வாய்ப்பாக மாறிடுது. கடின உழைப்பு நான் எனக்கு அந்த இளமையிலே வந்தது, என்னுடைய இளமைக்கால அனுபவங்கள். பேராளந்தூரில் எங்கள் அப்பா வந்து சம்ஸ்கிருத ஆசிரியராக இருந்தார். முதற்கு முன்னாடி வந்து 1969 இந்தி எஜுகேஷன் தமிழ்நாட்டில். அதனால் அந்த வேலையை விட்டு சம்ஸ்கிருத ஆசிரியராக பணிபுரிந்த பொழுது, நான் பிறந்தது மாயம், அது சொல்லி ஆகணும், மயிலாடுதுறைன்னு சொல்லுவாங்க. படித்தது வந்து மாயர் நேஷனல் ஹைஸ்கூல். அதற்கு முன்னாடி வந்து 2 வருடம் தஞ்சாவூரில் கல்யாணசுந்தரம் ஹைஸ்கூல். தேரழுந்தூரில் இருக்கும்போது நான் நல்ல பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பேன் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்ட நான் சொன்னேன். 10 கிலோமீட்டர் மாயவரத்தில் தேசிய உயர்நிலைப் பள்ளி, தமிழ்நாட்டிலேயே முதன்மையான பள்ளியாக இப்பொழுது 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு பள்ளி. திவான் பகதூர் ரங்காச்சாரி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாக மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளி. அப்போ நான் அந்த ஸ்கூலில் தான் படிப்பேன்னு சொன்னபோது எங்கள் அப்பா அம்மா வந்து இருக்கிற சம்பளம் 75 ரூபா, இங்கேருந்து எனக்கு 25-30 ரூபா போய்ட்டு என்னோட கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க யோசிக்கும் போது எங்கள் அம்மா வந்து தன்னுடைய சொந்த நகையை வச்சு என்னை படிக்கணும்னு, ஏன்னா படிக்க ஆசைப்படுறானேன்னு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து முயற்சி செஞ்சு என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, என்னடா இப்படி சொல்லிட்டோமே, அவங்களும் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்ட்டு
எங்கள் தலைமை ஆசிரியரை போய் பார்த்தேன். அவர் 8ஆம் படிக்கும்போது அவர் சொன்னார், நல்லா படிக்கிறேனே. இல்லை சார், அடுத்த வருஷம் நல்லா இங்கே படிக்க முடியாது, இந்த மாதிரி நடக்குது நம்ம வீட்டில், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுப்புகிறாங்க. பஸ்ஸுக்கு வேறு 10 கிலோமீட்டர்னால் பஸ்ஸில் போனோம், அதை தவிர்த்து மற்ற செலவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார், நீ இந்த வருஷம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்துடு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டுருக்கேன் நீ. அப்படிங்கும்போது தான் அதாவது ஒரு சவால் விட்டார் எனக்கு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும், நீ வாங்கிட்டேன்னா நான் வந்து உன்னை அந்த இலவச விடுதி இருக்குது அங்கே வச்சிடுறேன் ஒரு 3 மணி, அப்புறம் 9th 10th 3 வருஷம் நீ படிச்சிடலாம் அப்படின்னு சொன்னபோது நான் ஒற்றுக்கொண்டேன். அப்பா அம்மாவை வணங்கிட்டு தான் போவேன் காலங்காத்தால். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயில் சேர்ந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நான் கற்ற பாடம், பிரபஞ்சமே என் தாய் தந்தையர். நான் என்பது உருவம், உடல், நரம்பு, ரத்தம், நாளம், இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு போட்ட பிச்சை. நான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. இது உங்கள் அப்பா அம்மா. கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி தான் தோணும் எனக்கு சின்ன வயசுலேயே. அதுதான் என்னுடைய ஆரம்பகால அடிச்சுவடு. தாயினுடைய அன்பு என்னை மனிதனாக்கியது, தந்தையினுடைய அறிவு என்னை சிந்திக்க தூண்டியது. அதற்கு பிறகு நான் சரி அந்த வருஷம் எல்லா பரீட்சையும் நல்லா எழுதினா, கடைசி பரீட்சை போது தான் பரீட்சைக்கு ஒரு பரீட்சை ஆயிடுச்சு. இப்படி என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு 10 கிலோமீட்டர் போகணுன்னு சொன்னேன் உங்களுக்கு. பஸ்ஸில் போவேன் 9 மணிக்கு 10ஆம் நம்பர் பஸ்ஸு பிடிச்சேன்னா கோமல்லேருந்து மாயார் வரைக்கும் தேரழுந்தூர் வழியாக போகும். கம்பர் பிறந்த ஊர் தேரழுந்தூர். அங்கே வந்து அன்றைக்கி கடைசி பரீட்சை, அன்றைக்கி கணக்கு பரீட்சை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வரல. 9 ஆச்சு 9:30 ஆச்சு. நான் உதறிடுச்சுன்னு வீட்டுக்கு ஓடி போய் சைக்கிளை எடுத்துகிட்டு, அப்பாவோட சைக்கிள் எடுத்துகிட்டு முதிச்சேன். 2 கிலோமீட்டர் போயிருப்பேன் தொழுதாலங்குடின்னு. சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு. ஒரு டீ கடை பார்த்து அப்படியே சைக்கிளை போட்டு அங்கேருந்து புஸ்தக மூட்டையோடு ஓடிருக்கேன். 8 கிலோமீட்டர் ஓடி என்ன நடந்ததுனே தெரியாது எனக்கு. ஒரு முயல் எப்படி நிறைய எப்படி முயலை துரத்தினா என்ன பயம் இருக்குமோ, அல்லது உணர்வு இருக்குமோ, அல்லது ஒரு ஏழை மாணவனுடைய வெற்றியை அடைய வேண்டும் என்கின்ற இலக்கு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எந்த அப்பா அம்மா நம்ம கஷ்டப்படுறாங்களோ அவங்கள வந்து மேற்கொண்டு நல்லபடியாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத எண்ணம், அந்த சிந்தனையில் ஓடின ஓட்டம் தான் அது. எனக்கு கையில் வாட்ச் கூட கிடையாது. போய் தொப்பமாக போயிருக்கேன். அங்கே வந்து சிக்காடு மகாதேவியர் தான் வாத்தியார் எனக்கு, அதுதான் இன்விஜிலேட்டர். அவர் என்னடா என்ன ஆச்சு உனக்குன்னாரு. சார் உள்ளே விடுங்க சார். நான் லேட்டாக போயிட்டேன்னு நினச்சிட்டேன்னா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10-25 தானே ஆச்சு, இன்னொரு 5 நிமிஷம் இருக்குன்னு உட்காருங்கன்னார். தண்ணி கொடுத்தாரு. தண்ணி கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு. பேப்பரை வாங்கினா கிட்ட 11:30 மணிக்கு பேப்பரை முடிச்சு கொடுத்துட்டு அவர்கிட்ட. அவர் அப்படியே அவர் என்ன பார்க்குறாரு, எல்லா கேள்விக்கும் கரெக்டாக இருக்குது சரியா. 3 மணி நேரம் பரீட்சையை வந்து 1 மணி நேரத்தில், அந்த அளவுக்கு வேகம், உத்வேகம், வெறி. எந்த அப்பா அம்மா நம்ம கஷ்டப்படுறாங்களோ அவங்கள நல்லபடியாக பார்க்கணுங்கிற அந்த அன்பு, அதுதான் பாச பிணைப்பு, அதுதான் நமக்கு எனர்ஜி. அதுதான் நான் சொல்கிற இளைய தலைமுறைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய, எல்லாமே கூட்டு முயற்சி. அப்பா அம்மாவை நம்ம நேசிக்கணும், அவங்கள பூஜிக்கணும். அது ஞாபகம் வச்சுங்க. மற்றெல்லாம் வந்துடும். இளமையில் கல், எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தக, இல்லையா? வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவேற்றி குறையாது. விவேக சிந்தாமணி. கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கொன்றை வேந்தன். அதே மாதிரி கற்றல் நன்றே பிச்சை புகினும் கற்றல் நன்றே, இல்லையா? நருந்தொகை. அது தெரிஞ்சிச்சுன்னா எஜுகேஷன் இஸ் ரியல் வெல்த். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல சிந்தனைகள் வேண்டும். சிந்தனைகள் செயல்திறனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய சுற்றும் சூழல் நல்லபடியாக அமைய வேண்டும். இறையருள், மாதா பிதா குரு தெய்வம், தாய் தந்தை
ஆசிரியர், என்னுடைய மிகப்பெரிய ஆசிரியர் நேஷனல் ஹைஸ்கூலில் ஜேஆர்ஆர்னு, போன வாரம் தான் அவர் தவறி போனார். அவருக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எந்த பள்ளியில் வந்து நான் வந்து இலவசமாக தங்கி படித்தேனோ அதே பள்ளியில் எனக்கு அவர் இங்கே வந்தார். நான் பிரசிலில் இருந்தேன். அவர் ஃபோன் பண்ணி வந்திருக்கேன்ப்பா நான் அப்படின்னாரு. நான் வந்து இருக்கேன் சார், நீங்கள் வந்து உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இருந்தார். இதே ரூமில் இருந்தார். 2007 இங்கே வந்தார். அப்போ வந்து நீங்கள் அந்த இன்னொரு விங் கட்டுறோம், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணோன்னாரு. என்னால் முடிஞ்ச பண்ணி கொடுத்தேன். எது சொல்கிறேன்னா, நமக்கு இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வேணும். அதற்கு பிறகு நாம் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருகின்றோம். வாழ்க்கை என்பது வரப்பிரசாதம். ஏழ்மையோ வறுமையோ பார்க்கக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய அனுசரிப்பில் தான் இருக்குது. அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுபவம். வறுமை ஒரு வரப்பிரசாதம் கூட, நிச்சயமாக இல்லையா? அதுதான் என்னுடைய சொந்த கதை. அதுக்கப்புறம் திறன் அபிவிருத்தி, அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆல் இண்டியா ரேடியோ, டெலிவிஷன் அதெல்லாம் பண்ணேன். அதை பற்றி சுவாரஸ்யமாக, அதாவது இந்த நீங்கள் வந்து நாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மேலை நாட்டு தொலைக்காட்சி சேனல் கிடையாது. நம்ம இங்கே வந்து உங்களோட இன்னொரு பக்கத்தை, இன்னொரு பரிமாணத்தை கொண்டு வரணும், அதை பற்றி நேர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் வந்து எய்ம் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் தொலைக்காட்சி பற்றி சொன்னீங்க, நாடகத்தை பற்றி சொன்னீங்க, உங்களுக்கு கவிதை மேல் இப்போ பேசுனதை கேட்டாவே உங்களுடைய தூய தமிழ், அந்த அடுக்கு மொழி, அந்த நடை, இதெல்லாம் வந்து நான் நிறைய முறை 15 வருடங்களாக நான் இதை பார்த்திருக்கிறேன். சாலமன் பாப்பையாவாகட்டும், நடிகர் விஜயகுமார் ஆகட்டும், இல்லை சரத்குமார் மற்றும் யேசுதாஸ், யார் வந்தாலும் வந்து இங்கே வந்து உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசிட்டு இங்கே வந்து விருந்து உண்டு விட்டு செல்வார்கள். தேவா, எஸ்பி எல்லாரும். நான் வந்து அப்போது கூட உங்களோட மனம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மிக நெருங்கிய நண்பர். அதே மாதிரி சாலமன் பாப்பையா வந்து ராஜா, எல்லாருமே நீங்கள் பட்டிமன்றத்திலையும் கலந்து அவருடன் சேர்ந்து பேசியிருக்கிறீர்கள். அவர் வந்து நடுவராக இருந்து நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் வாதம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நாடகங்கள், சிறு வயதில் உங்களுடைய நாடகங்கள், அதே மாதிரி நான் உங்களிடம் ரசிப்பது வந்து இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போ ஒரு முறை நான் பார்த்த நினைவு அது. அப்புறம் இன்னும் சில ராஜராஜ சோழன் மற்றும் திருவிளையாடு, அது ஒரு மிக அருமையானது. அதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் நேயர்களுக்கு வந்து விருந்தாக்க நினைக்கிறோம் என்று. பொங்கல் விருந்து. அது நான் தஞ்சாவூரில் சின்ன வயசில் 6வது 7வது படித்தாங்க தான். அதுக்கப்புறம் அந்த மாயவரம் 6வது 7வது படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, அந்த தஞ்சாவூரில் குமரகான சபான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கலை மன்றம், மாமன்றம். அதுக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜிநேசன் வருவார் 60ல் 70ல். அப்பொழுது பார்த்த நாடக அனுபவங்கள், சுத்த தமிழை கேட்டு தஞ்சை மாநகரம், நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டம். பொங்கல்லாம் அங்கே தான். மஞ்சள் தோரணம் என்ன, வீடுக்கு அப்பப்போ சுண்ணாம்பு அடித்து இதெல்லாம் ஜெகஜோதியாக இருக்கும். இப்போ தஞ்சை மாவட்டம் என்ன இயற்கையோடு, இயற்கை சூழலிலே வளர்ந்த ஒரு மிகப்பெரிய அனுபவம், வண்ணமயமான. அதே மாதிரி கலை, இசையாக இருக்கட்டும், இயலாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், தஞ்சை மாவட்டம் பல கலைஞர்களை கொடுத்திருக்கிறது. திருவையார் தான் தியாகராஜ சபா அங்கே இருந்தது. அதே மாதிரி அப்போ நான் பல நாடகங்களை பார்த்துருக்கிறேன். நவாப் ராஜமாணிக்கம், டிஆர் மகாலிங்கம், அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் அந்த குமரகான சபாவுக்கு வருவாங்க. அப்படி கற்றுக்கிட்டது தான் நான் வந்து சில இன்னும் 50 வருஷமாக அது இந்த தமிழின் நூல் புதைந்து இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் சில படங்களை பற்றி சொன்னீங்க. அப்போ அவருடைய வசனங்களை நான் வந்து அதை பேசிட்டோன்னா நமக்கு வந்து நல்ல தமிழ் வந்துடும். தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள், அவள் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாள்.
தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள், தரணியெல்லாம் புகழ்பரப்பும் தாயென வந்தாள், தமிழ் தாயென வந்தாள். மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும், திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும், அணிமுத்து மாலை 8 தொகையாகும், அவன் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும், திருக்குறளாகும். புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள், பொன்மேனி அலங்கார பூஷணங்கள், கலைமங்கை எழுது சிந்தும் புன்னகைக்கே அப்படின்னு சிவாஜி சிரிப்பார். விலையேது தலை தாழ்த்தி வணங்கிடுவோம், நாம் வணங்கிடுவோம் அப்படின்னு ராஜராஜ சோழனில் மிடுக்கா வந்து அந்த நாடகத்தையும் பார்த்துருக்கேன் நான். அப்படியாப்பட்டது சிவாஜி கணேசனுடைய அற்புதமான வசனங்கள். கிஸ்தி திரை வரை வட்டி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, நான் ஏன் கொடுப்பது கிஸ்தி, என்னோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிரைத்தாயா, நாற்று நற்றாயா, கலைபறித்தாயா, நெடுவயல் நீரறைய கண்டாயா, கனிவாழ் உடவலுக்கு கஞ்சிக்கலம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமானா மச்சானா யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி, போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கி தலையும் உலகளையும் போரடித்து உன் தலைகளை நெற்கதிர்களாக்கிவிடும் ஜாக்கிரதை அப்படின்னு அவர் சொல்லுவார். ஜாக்ஷன் துறையை பார்த்து இல்லையா, அது உணர்ச்சி உருவமான அந்த சக்தி கிருஷ்ணசாமியுடைய வசனங்கள். கிருஷ்ணசாமி அப்படியாப்பட்ட அருமையான சொல்வண்ணங்கள். அதே மாதிரி திருவிளையாடல் சொச்சுவை பொருட்சுவை இவை இறைத்து முட்டி சுந்தர தமிழிலே பாட்டு சேர்க்கும் அப்படின்னு அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த அந்த வசன நடை அதாவது இந்த சிவபெருமான், நக்கீரன், தருமி, செண்பக பாண்டியன், அந்த அந்த பொற்றாமரை குளம், அந்த இதில் அவையில் நடக்கிறது. ஆமாம், ராஜசபையில் அந்த காட்சி வந்து நான் ஒரு 9 வேடத்தில் பண்ணேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிளே வந்து ஒரு கிட்டத்தட்ட 31 வருஷம் முன்னாடி இதில் ஒமானில் பண்ணேன். பேங்க் ஆஃப் ஒமான், பஹ்ரைன் அண்ட் குவைத். அதாவது ஒரு மித்தாலஜிக்கல் இந்த ஸ்டோரியை கொண்டுட்டு அதோட ஒரு சமூக நாடகம், ரெண்டையும் 9 கேரக்டர் இதில் எல்லாத்தையுமே நானே பண்ணேன். பை கலர் செப்பரேஷன். நவராத்திரி சிவாஜி மாதிரி அந்த ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு தாத்தா, ஒரு ஃப்ரெண்டு, அதே மாதிரி ஒரு ராஜசபை, ஒரு கோவில், நடுப்புற வீடு, அப்படி ஒரு செட்டு போட்டு பண்ணோம். அதில் அதை கொண்டு வந்தேன். இந்த அந்த காரசாரமான குற்றம் தான் பேர் இருந்ததுக்கு. ஏன்னா அந்த பையனை வளர்க்கணுங்கும் போது அம்மா செல்லம் கொடுப்பாங்க, அப்பா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார், தாத்தா வந்து 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணி அந்த குழந்தைய நல்லபடியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த நக்கீரன் கதை சொல்லுவார். அதுதான் அதில் சீனோர் ஒரு கேரக்டர் வேறு, அது வந்து வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு கேரக்டர். அது அதையும் கொண்டு வந்து ஒரு 9 வருஷம் போட்டு பண்ணோம். அந்த நக்கீரனுடைய அந்த காரசாரமான வசனங்கள் எப்படி இருக்குன்னா, புலவன் கொண்டு வந்த இப்பாட்டிலே குற்றம் கூறியவன் எவனைவன், அவன் இவன் என்று ஏகவசனம் வேண்டாம், அவையடக்கத்துடன் கேட்டால் தக்க பதில் கொடுக்கப்படும். அப்படி என்றால் மன்னரை விட மற்றவர்களுக்கு இங்கு அதிகாரம், இது அரசவை என்று தமிழ் சிறுச்சுவை, சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் நான் தருவி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டீரா, என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை எழுதியது யார்? யாம் இயற்றினோம். யார் இந்த கிழமை? தமிழ்ச்சங்கத்தின் தலைமை காவலர் நக்கீரன். நக்கீரனா தமிழ்ச்சங்கத்தின் தலைமை காவலர் ஆணவத்தினால் தான் என் பாட்டிலே குற்றம் கண்டீரா, என்ன குற்றம் கண்டீர்? அப்படிங்கும்போது தான் புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், அதுவே சண்டையாக மாறிவிடக்கூடாது. சண்டையும் சாச்சரமும் புலவரின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் முடியாது. நக்கீரரே, என்ன குற்றம் கண்டீர்? சொல்லிற் குற்றமா அல்லது பொருளிற் குற்றமா? சொல்லிற் குற்றம் இல்லை, பொருளில் தான் குற்றம். என்ன குற்றம்? எங்கே தாங்கள் எழுதிய செய்யுளை சொல்றார். இதன் உட்பொருள் புரியவில்லை. மலர்களை மகரந்தத்தை ஆராய்ந்து அறியும் தும்பி இனத்து உயர்ஜாதி வண்டே, நீ கண்ட மலரில் இம்மங்கையின் கூந்தலை விட உயர்ந்த மலரும் உண்டோ என்பதைத்தான் அவ்வாறு எழுதியிருக்கிறேன். ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனா திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் வாசனையுள்ள மலர்களை தொடர்ந்து சூடிக்கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணினுடைய கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர பிறவியிலேயே வெறும் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. தேவலோக பெண்களுக்கு 7-14 லோகங்களுக்கும் அதே நிலைதான். பக்களை ஏற்றும் உன் நாக்கிலிருந்து நடமாடுகிறாரே பாரதி, அவளுக்கும் இதே நிலைதான். கலைமகள் என்ன? நான் அன்றாடம் வழிபடும் ஈசன் இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே மறைமகள் உமையவள், அவளுக்கும் அதே நிலைதான். உண்மையாக நிச்சயமாக நக்கீரா பார்,
நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாட்டில் குற்றமா அங்கம் பொழுதிபட அறிவார் நெய் பூஜை சங்கதரும் கீரனும் நக்கீரனோ என் கவி ஆராய்ந்து சொல்லத்தக்கதும். சங்கரப்பர் எந்த குலம், சங்கரனார்க்கு ஏது குலம், அரணை அறிந்துண்டு வாழ்வதுண்டு உம்மை போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்னு நக்கீரர் பேசும்போது அந்த உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அதில் நக்கீரன், புலவர் தருமி, செண்பக பாண்டியன் அது வாய்ஸ் மாடுலேஷன் வேறு பண்ணி பார்க்கும்போது இப்போ நீங்கள் பேசும்போது கீரன் வந்து நான் இந்த மைக் ஆடியோ அப்படிலாம் கேட்க வேண்டாம், நேரில் உட்காந்து கேட்டாங்க கீரன் குரல் கேட்கிறது எனக்கு. கீரனுடைய குரல் அப்படியே இருக்கு, நக்கீரனின் குரல் அப்படியே இருக்கு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனா நிலையங்களை பூசிக்கொள்வதாலும் வாசனை உள்ள மலர்களை தொடர்ந்து சூடிக்கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணினுடைய கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர பிறவியிலேயே வெறும் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. இது இந்த நிகழ்வில் வந்து நான் உங்களுடைய பயோபிக் பார்த்ததால் நீங்கள் கல்லூரி நாட்களில் உங்களுடைய நண்பர் தேர்தலில் ஜெயிப்பதற்காக அரசியல்வாதி, ஒரு பிரபல அரசியல்வாதி, அவரை போல் நீங்கள் மிமிக்ரி செஞ்சு ஓட்டு கேட்டு உங்களுடைய நண்பர் வெற்றி பெற்றார்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லா கூத்து அதாவது அந்த இளமையில் நம்ம கிடைக்கிற ஒரு அஸ்திவாரம் தான் நமக்கு வந்து பார்க்குறீங்க. பல தொழில் ரீதியாக, என்னுடைய வங்கி தொழில் ரீதியாக பல ஃபினான்ஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ப்ளூம்பர்க், CNN, அதே மாதிரி CNBC, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். I had an interview here. She's a number one anchor those days. It was in 2009 in New York. Maria Bertrama, she is Italian American. So பல நேர்காணலில் ஆக்கப்பூர்வமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பொருளாதாரமாக இருக்கட்டும், நிதித்துறையாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், அது டெக்னாலஜியாக இருக்கட்டும், என்ன நுண்ணியல் என்ன அது மாதிரி பல நேர்காணலில் எனக்கு பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு பாருங்கள். அங்கே பாருங்கள், BNN, பிரிட்டிஷ் BBC கூட பண்ணியிருக்காங்க, BNN டொராண்டோவில். அதே மாதிரி பல தமிழ் சேனலில் பல முறை நான் பொருளாதார கருத்துக்களை, நிதித்துறையான கருத்து சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு நல்ல விதத்தில் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் கிடைத்தது. எதனால் என்று சொன்னால், சின்ன வயதில் நான் வந்து எனக்கு கிடைச்ச பாடம் தான் மேடை நாடகங்கள் நடித்து, அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டிஸ்கோர்ஸஸ் ஒரு ட்ரிப் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி வசனங்களை பேசினாங்கன்னா உங்களுக்கு மெமரி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் அதிகம். ஆமாம், நினைவு பசு மரத்தாணின்னு சொல்லுவாங்க. பசு மரத்தில் ஆணி அடிச்சு அப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த நினைவலைகள் ரொம்ப பதிந்து விடும். அது மாதிரி இப்போ ட்ரிப் படிச்சுட்டோன்னா நமக்கு திருப்பி அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு அந்த சக்தி வந்து சின்ன வயசில் போட்ட ஃபவுண்டேஷன் தான். அதாவது நீங்கள் வந்து குரூப் CEO ஆஃப் தோஹா பேங்க் அப்படின்னா தமிழில் சொன்னால் வந்து அது வந்து குழும முதன்மை செயல் அதிகாரி. அது வந்து ஒரு பெரிய, அதாவது 20 நாடுகளில் பறந்து விரிந்துள்ளது, ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ். நீங்கள் வந்து வருடத்திற்கு எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் 1-2 முறையாவது உங்களுடைய பணி நிமித்தம் போய்விட்டு வருகிறீர்கள். இவ்வளவு பிஸியாக இருக்கும்போது இந்த மாதிரி கலை கலாச்சாரம், உங்களுடைய பேஷன் என்று சொல்வார்கள், அதாவது உங்களுக்கான ஈடுபாடுகளை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்? அது see, we love everyone, like everything. When duty becomes desire, it's a delight. இதில் நம்ம பண்ணுறோமோ அதை நம்ம வந்து அதை நேசிக்கணும். தமிழினுடைய தாய்மொழி இல்லையா? அப்போ தமிழ் நமக்குள்ளே இருக்குது. வீட்டில் தமிழ் தான் பேசணும். பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியம் தான் படித்தேன் நான். அதனால் தஞ்சை மாவட்டத்தில் வேறு இருந்திருக்கிறதுனால எனக்கு தமிழ் இருந்துச்சு. வேலைங்கிறது வந்து நம்முடைய தொழில் மித்தமாக கடின உழைப்பு பண்ணுவேன், விடாமுயற்சி, அதெல்லாம் வந்து நம்முடைய கொள்கை ரீதியாக நான் கற்ற பாடங்கள். இதுக்கு விடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் ஒரு நல்ல ஒரு குடும்ப மனிதனாக, ஒரு கணவனாக, தமையனாக, மைத்துனனாக, அதேபோல் தந்தையாக, மாமனாராக, இப்போ என்னோட முதல் பொண்ணு கல்யாணம் வேறு ஆயிடுச்சு. இப்படி அது மாதிரி எல்லா அங்கங்களையும் நாம் வகிக்க வேண்டும். அப்போ குடும்பம் இல்லாமல் நீங்கள் இல்லை. ஐ ஆல்வேஸ் சே
My mother is a source of inspiration for me. My wife is a source of stability. My children are my blessings. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே கூட்டு முயற்சி. Corporate management it's a team play, isn't it? When it comes to family management again, it's a team play. And society is integral. Everything is interconnected. So all our stakeholders. Society should be well off. So I always partake in all the social activities. See, as long as you understand you are integral part of the society, we have to add value to this planet. That's why I'm associated with on the social front. I have my own charity. I have commitment to society. I develop G2G business across the globe, government to government. In my own way, as a professional intermediary of a banker, an economist, I play my part. When it comes to culture, இப்போ நம்ம ஆஸ்திரேலியா போகிறோம். ஆஸ்திரேலியா ஹேவ் an office in Sydney. அதே மாதிரி டொராண்டோவில் இருக்குது அல்லது மற்ற நாடுகள் இருக்குன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பண்டிகைகள் இதெல்லாம் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது நம்மளோட சேர்ந்து பிறந்தது. அதை நம்ம அனுசரிக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணங்கள். எராடிகேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அகேன் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், பசுமை உலகம். தஞ்சாவூரில் இருந்ததுனால, எனக்கு தஞ்சை மாவட்டத்தில் இருந்ததுனால பசுமை உலகத்தை படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நான் வளைகுடா பகுதிக்கு வந்தபோதே எனக்கு வந்துருச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி உமான். ஆமாம், வந்தபோதே எனக்கு வந்து இதற்கு நாம் என்னுடைய ஒரு குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் பசுமை உலகமாக மாற்றுவதற்கு அதற்காக தான் ஒரு PhD போனேன். ஒன் ஆஃப் மை பேங்கிங் ஐ எம் ப்ராக்டிசிங் க்ரீன் பேங்கிங் அண்ட் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு ஐரோப்பிய பல்கலைக்கழகம் உங்களுக்கு அதற்கான ஒரு டாக்டரேட். அது வந்து இந்தியன் யூனிவர்சிட்டி. நான் என்னுடைய 3 PhDயில் பல முனைவர்கள் பட்டம் கிடைத்தாலும் ஆராய்ச்சி செய்து கிடைத்த பட்டங்கள் 3. ஒன்று வந்து குளோபல் கவர்னன்ஸ், அது வந்து யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. அதற்கு பிறகு இது வந்து ஸ்ரீ யூனிவர்சிட்டி. அதுதான் இப்போ இன்றைக்கி குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். எவ்ரி ஒன் இஸ் என்கேஜ் இன் சோஷியல் கவர்னன்ஸ். இந்த பூதாகரமான இந்த பிரச்சனைக்கு இந்த எல்லாம் இல்லை. இப்போ கோவிதுக்கு பார்த்தீங்கன்னா, see now back to their basics. இப்போ இந்த பேண்டமிக் மூலமாக பல சேதங்கள் ஏற்பட்டாலும், பல உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், அதே மாதிரி நம்முடைய பொருளாதார ரீதி மட்டுமல்லாமல் ஹியூமன் ட்ராஜடி, சோஷியல் ரிஸ்க், எக்கனாமிக் ரிஸ்க், என்விரான்மெண்டல் ரிஸ்க், சோஷியல் ரிஸ்க், ஹியூமன் ரிஸ்க், பல சேதங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் இதில் மூலமாக கற்றுக்கிட்டோம் நம்ம, இல்லையா? இப்போ இன்டர் கனெக்டிவிட்டி த்ரூ டிஜிட்டல் கவர்னன்ஸ், அதே மாதிரி என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ், எப்படி இப்போ வந்து மாறி வருகின்ற பருவநிலை, தட்பவெப்பங்களை எப்படி சீராக்குவது, நமக்கு அப்புறம் வளரக்கூடிய சந்ததிகள் நம்ம விட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம முக்கியம். பரவலாக எல்லாரிடத்திலும் சென்று ஆமாம், எல்லாராலையும் அதை வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கமோ ஒரு துறையோ அதை வந்து சொல்லும்போது வந்து அதோட இம்பேக்ட் நமக்கு தெரியாது. அதனால் அது சரி யாருக்கோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும், இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மாணவர்கள் அதை படிப்பாக பார்ப்பார்கள். இது படிப்பினையாக விட்டது. கொள்கை ரீதியாக பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக பல முடிவுகள் எடுக்கப்பட்டு அதை அமுலாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனைகள் செயல் வடிவமாக வருகின்ற தருணம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலக ரீதியாக. அதுதான் முக்கியம் நமக்கு. ரைசிங் டெம்பரேச்சர், இன்க்ரீசிங் sea level, animal extinction, global warming is not an ordinary issue. How can you have food security or even environmental sustainability without fixing this issue? Carbon emission is a major issue. So creating a carbon neutral society or reduction of the carbon emission, green gas emissions. How to do it? Industrialized nation, what sort of compliance we have to go through, and developing nations. Look at the big picture. Industrialized nations have contributed
for this green gas. Carbon emission is extraordinary. அதை எப்படி குறைக்கணும் அப்படின்ட்டு COP26 அது COP18 நம்ம தோஹாவில் நடந்தது COP18. அதற்காக நான் என்னால் முடிந்த என்னுடைய வங்கி மூலமாக பல திட்டங்களை, அதுதான் வங்கி தொழிலில் முதலீடாக இருக்கட்டும், அதே மாதிரி கடன் உதவியாக இருக்கட்டும், அது எப்படி நம்ம வந்து வங்கி தொழிலில் க்ரீன் பேங்கிங் கொண்டு முடியும், க்ரீன் மிஷனை கொண்டு முடியும் அப்படிங்கிற பல யுனெஸ்கோவோட ஒரு ஒர்க் பண்ணி ஈகோ ஸ்கூல் ப்ரோக்ராம்லாம் டெவலப் பண்ணணும். இளம் சமுதாயத்திற்கு போய் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வருஷம் 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு ரீசைக்ளிங்காக இருக்கட்டும், பீச் கிளீனிங், அதெல்லாம் அது வந்து millions of reals have been spent on water security. We have financed those projects. There are small and medium-sized entrepreneurs who are engaged in recycling or reusing or using the waste and converting them into constructive products and services. Those are all bankers can add value. That was the research. And how much you will do it, how exactly you should allocate your risk-weighted capital. It is not charity, it's again a good commercial model. That's what we managed to articulate and deliver the solutions. So that is part of my commitment to society. Coming back to your point, see, you are integral part of this planet. So you have to add value to the planet. We are in a transitory frame, and you have to add value. Purpose of life is not only materially comforting yourself, adding value to this planet and make sure the future generations well off than the present. அதுதான் நம்முடைய குறிக்கோள். நிச்சயம். நீங்கள் வந்து மாயவரத்தில் வந்து தொடங்கினீங்க. PWC நீங்கள் வந்து பட்டய கணக்காளர், 24-25 வயதில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஒரு பிகாம், அது முடிச்சு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட்டய கணக்காளர். PWC போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் அந்த காலத்திலேயே பாம்பேயில் துவங்கி, அப்புறம் ஒமானுக்கு நீங்கள் வங்கிக்கு சென்று, அப்புறம் துபாய், அப்புறம் இப்போ வந்து இறுதியாக இங்கே வந்து தோஹா வங்கியில் 20 வருடமாக இங்கே இருக்கிறீர்கள். இந்த ஒரு பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பட்டய கணக்காளர் ஒரு வங்கியில் வந்து அது கூட ஒன்று. இன்னொன்று, நான் உங்களை பற்றி நிறைய காணொளிகள் யூடியூப்பில் இருக்க, அதோட சேனலையும் நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். தினமும் பார்க்கிறேன் நீங்கள் வந்து டாப் ஐடி டெக்னாலஜி ரிலேட்டட் க்ளவுட் பற்றி, வாட் இஸ் ஹேப்பனிங், அடோபி க்ளவுடை பற்றி பேசியிருந்தீங்க, அண்ட் என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் லாட் ஆஃப் அதர் சப்ஜெக்ட்ஸ். அதாவது ரொம்ப இன்றைக்கி கரண்ட்டாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸை பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட லிங்கை நாங்கள் உங்களுக்கு பகிர்வோம். லைஃப் லாங் லேர்னிங் தான். Continuous education is professional continuing education is part of it. See, today, fourth industrial revolution is widely prevalent, right? So first industrial revolution was locomotive and steam engine. Second industrial revolution was again electricity, machine assembly. Third industrial revolution was PCs and mainframes. Now fourth industrial revolution is on. Digital acceleration பார்த்தீங்கன்னா இப்போ வந்து this pandemic has accelerated transaction based processing. Even bankingல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து it's all going through digital solutions. The business models are changing, banking norms are changing, every industry, everywhere, right? The future of work has changed. Nobody is location centric, they are information centric. Now anytime anywhere centric. So one stop they want. Customers experience needs to be redefined. So all these changing dynamics, that's what matters. So banking is integral part of the social fabric in addition to commercial considerations. So we have to understand the changing dynamics, and it's always global. Changing technology trends, changing business trends are all integral. So that can, then only you will be in a position to be competitive. Revenue enhancement, rationalization, adhe madri remodeling of the business. It comes out of changing face of the world, changing face of technology, changing face of the financial service. அதுதான் நான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணலைன்னா உங்களுடைய வேலை செய்கிறது கஷ்டம். நீங்கள் you are not up to date. Even markets. Every day I understand stocks, currencies, commodities, bond, properties. So unless you understand these changing dynamics, how can you take decisions and sustain your meritocracy? See, if I can drive this
change management into my business modeling, then I can take responsibility. Responsibility also gravitate to people who can understand and operate and sustain it. It will not gravitate to people who cannot shoulder the responsibility, right? தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் முக்கியம். அதாவது நீங்கள் வந்து கரண்ட் என்ன நடக்குது, ஏன்னா தொழில்நுட்பமே வந்து இப்போது வந்து ஒவ்வொரு வியாபாரத்தையும் வந்து அது வெற்றி அடைவதற்கான முக்கியமான வழியை அதுதான் கொடுக்கிறது அப்படிங்கிறத வந்து கடந்த 5 வருடங்களாக ரொம்பவே பார்க்குறோம். அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேண்டமிக்கில் வந்து எவ்ரிதிங் பிகம்ஸ் digitalized. More than anything else, one thing I learned out of this crisis is the biggest discovery of this pandemic is human beings are in a position to alter their lives by adopting new methods. The life has changed. The way we live has changed. Whether it's social distancing or hygiene, or look at the gender equality now is getting reinforced. Income inequality is going to be reduced. Women are now employed, self-employed now. Everyone is citizens journalism. Like you have your own television channels. So things are progressing so well. I think we are creating a betterment society. The human dignity is coming up. People start respecting whether rich or poor. As long as you have willingness to work, ability to work, ability to adopt yourself, you will be in a position to be progressive and productive. Irrespective of where you come from, what you are born with. That's what the lessons we got out of this crisis. இது அதாவது இந்த பொங்கலுக்கு முக்கியமான ஒரு நேர்மறையான செய்தி, வெரி பாசிட்டிவ் மெசேஜ் இப்போ நீங்கள் சொன்னது. இந்த வேல்யூவை பற்றி தான் நான் அடுத்தது கேட்கணுன்றேன். ஏன்னா இப்படி ஒரு டெவலப்மெண்ட், இப்படி ஒரு சேஞ்சு, அதாவது ரிபல் ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ஆக்சுவலி ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூலாம் பார்த்துருப்போம். இட் இஸ் அப்ரிஷியேட்டட். பீப்புள் கொஸ்டின் த ஸ்டேட்டஸ் கோ. அது இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எனது நிறுவனத்தில், அதை நான் கேள்வி கேட்பேன், அதை நான் மாற்றுவேன், நல்லதற்காக மாற்றுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரேஷன் ஒய். ஸோ இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ஸ், நியூ ஜென்ரேஷன்ஸ்லாம் த வே தே ஆர் லுக்கிங் அட் ஒர்க், அதாவது எந்த இடத்தில் நான் வேலை செய்ய வேண்டும், நான் இங்கே இருந்தாலும் வேலை செய்வேன், 4 நாட்கள் தான் வேலை செய்யணும் வாரத்தில்ங்கிற அந்த ஒரு இது, வேலையை செய்ய போவதில்லைங்கிறதுக்கு ஒரு கூட்டம் அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ இது போல் பலவிதமான விஷயம். இதில் வந்து நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸ் எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அதுக்கு வந்து நம்ம நீங்கள் தான் வந்து வேல்யூ சிஸ்டத்தை இளவயதிலிருந்து ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கிறோம் உங்களோட இதில், இந்த வாழ்க்கை முறையிலேருந்து. அதை எப்படி காப்பாற்றிக்கிறது? See, as a person or a professional, what is more important is to have long-term vision. See, there's a beautiful Oriental saying, if you aim at short term, you cultivate flowers. If you aim at medium term, you cultivate trees. When you aim at humanity, you build eternity. Add to that, what comes to my mind is, inspiration is what you're getting started, motivation is what has keep us moving, right? Gandhi words, 7 sins which we avoid, it's a major wealth without work. நீ சொன்னீங்க வேலை இல்லாமல் சம்பாதிக்கணும்னா அது வந்து சோம்பேறித்தனம். Easy and lazy things are not going to, you are not going to sustain your meritocracy. So, wealth without work, pleasure without consciousness, commerce without morality, science without humanity, religion without sacrifice, politics without principles are all sins. Let's avoid the sins, number 1. Number 2, discipline is happiness. Please try to understand this, new generation. Discipline is happiness. If you talk about freedom, I've been interacting with various universities across the globe. Me and my wife always travel across to various universities. Whichever the university which recognizes me, I make it a point that I have to add value back to the society. Right? I keep visiting youngsters and I talk to youngsters. I spend quality time with them too. But I tell you, discipline is happiness. They talk about freedom. Freedom is a controlled desire. Anything you overdo, you can't sustain your meritocracy. You can't overeat, overdrink, over-enjoy anything. Your system has got limited capacity. If you have to sustain the meritocracy, sustainability is a very profound word. So, if you want to have discipline, then you're going to have rest. So, that is the most important thing. When duty becomes a desire, as I mentioned, it becomes a delight. I don't get every day is interesting, every day is inspirational, every day is motivational. I feel that I have more to offer. I don't look at what has been done, I look at what needs to be done.
right? And another thing which from my own life lessons I learned, that integrating your heart and mind is eternal. This is what I said. That's why I worship my parents, and that has given me enough energy. If you are conscious, whether self-conscious or corporate conscious, you cannot go wrong long term. Rest are all incidental, right? Then the positive energy comes in. You look at the positive sides of everything, right? Say, like Andrew Carnegie said, when you look at the people, when you look at a person, you look at the positive side of the person. When you have to take 1 ounce of coal, you take out tons of dust. You don't look at dust, you want gold, right? You look for gold. That's precisely important. The positive energy which you have to look at. Everyone has got plus and minus. You take the positive and convert the negatives into positive. Create an environment which is congenial. Create a positive energy within the operating environment. Even ordinary becomes extraordinary. Otherwise, extraordinary becomes ordinary if it is a negative environment. That's another lesson which I would like to share. Determination. Determination is what keeps me going. It's every day you're born again. It's a very limited time you have in this planet. We know it. So nothing is permanent. Buddha says the same, and I believe the same. There's no need for anger, jealousy, greed, grudge. Forgive everyone. Buddha or Gandhi, you will understand peace and non-violence is ultimate. Truth and reconciliation, like Nelson Mandela said. These are all inspirational stories and characters who were and who are with us in times. They build eternity. That's what I learned. Positive and ready to struggle, like a caterpillar story. You have to, in the formative years as youngsters, you have to go through the changing dynamics. You have to mold yourself. Whatever be the circumstances. I never felt that I had challenging times. I felt with ease, because even my wife, when we got married, I was very comfortable. We had a car. When the children born, they were fully seen the luxury. But the value system, when I took them across where I was and how I have struggled in every phase of life, they are also stunned. It's a delight for me to show them, and I delight that I had this chance to go through this, and that has molded me. So struggle is wanted. And again, God helps only for those who can help themselves. You have to put your 100% effort. Where there is perspiration, inspiration comes in. It's a beautiful saying. It is not talent. There are educated derelicts, unrewarded genius in the world. We have seen people deserve much better than what they are today. But as long as you have persistence and determination, that's omnipotent. You can come up. It's very important. Say, if you don't have the determination, you have a problem. And create motivation to everyone. Create a comfortable environment to everyone. Make sure others are happy. You can't enrich yourself without enriching others. You can't be happy without making others happy. You can't be peaceful without making others peaceful. So everything is a reflection of your looking inward. This is what exactly the message I will give. Looking inward is more important. Not everything is externally driven. Unless you are irritated inside, you don't irritate others. Unless you have conflict inside, you don't go for fight outside. Unless you are angry within yourself, if you have no reconciliation inside, you are not peaceful inside. Peace is within us, not outside. You create imbalance across and create negative energy. So these are fundamental principles which you have to understand, and then start making sure you have absolute happiness. Happiness is, again, it is within you. I cannot make you happy. Nobody can make me happy or unhappy. I have to make myself, right? If I get influenced by you, I'm not under my control. You are influencing me, right? So that's another principle which we all learn out of experience. We have to believe in it. I have experienced it. I want to share it across.
Then comes, everything is all about ethical and moral governance. Old values are still holds good. Trust me. This crisis has given enormous opportunity to recognize the value systems are second to none. Humanity exists. It has got enduring values. It's not mercurial or instant gratifications. I want everything today. Now, there are many lessons I have learned. Instant gratification is not required. You earn everything by meritocracy. You said I got a gold medal. My education gave me gold medal. My introspection gave me the golden moments. Trust me. My education again, whether I'm a chartered accountant or a PhD from various universities, gave me enough color in my life. The purification comes in out of your own looking inward, introspection. The minute you start become ethical and moral, the rest are all incidental. There's no guilt. Consciousness plays a bigger role. If you have a heavy burden of consciousness, then your reflection becomes more. You'll always be healthy if you're reconciling yourself. If you're is human, you forgive yourself and you love yourself. If you start reconciling in substance, so loving yourself, you don't hurt others. That's very important. That's another lesson which I thought it's appropriate to give it to the new generation. So value system is profound and prolific, and it is there for as long as humanity exists. And people have tried it in either way, good or bad, and they have learned lessons and they have given the values. And what I experienced is what I'm trying to share across for the new generation, which can add a substance to the frame. So what's more important is ethical and moral governance. And life is full of love. This is another message I want to give. Just love everybody. Even people who harm you, love them, like them. It is their immaturity, they dislike you. You love them, you transmit radiation, positive energy, and it gets settled. And again, in substance, the wisdom lies in recognizing you have to use all your senses in moderate terms. Tongue is a sharp knife. You have to use it selectively for positive. Don't hurt others unless you don't, as I said, you hurt yourself. Anger is, again, another new generation kids. I always tell them, let's be patient. Because the changing dynamics, the digital occupancy, sometimes you need detoxification. You need to throw these gadgets and stay away. You are a gadget yourself. Yes. You are a gadget yourself. And the cosmic energy. Cosmic energy is you are. So daily morning, I go to the sunrise, I see the sun, I see the moon, I breathe the fresh air, and I drink water. I see the sky. All these are integral part of it, simply to make sure that you are an embodiment of your own cosmic substance. So if you understand these dynamics, the value system becomes so congenial, cohesive, productive, positive, constructive. Absolutely. Hope I gave a big இளைய தலைமுறைக்கு நான் கேட்டது, அதாவது இது நீங்கள் சொன்ன மாதிரி புத்தர்லேருந்து ஆரம்பிச்சு இதுவும் கடந்து போகும், எதுவும் நிலையானது அல்ல என்பதுலேருந்து ஆரம்பிச்சு யூ ஒண்டர்ஃபுல்லி டச் ஆல் த பாயிண்ட்ஸ், பிகாஸ் தீஸ் ஆர் த கான்ஃப்ளிக்ஸ் தட் ஆர் இன் டு த மைண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி புத்தியும் மனதும், அதாவது யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் போத் ஷுட் கோ டுகெதர். ஓகேவா? இதுவும் சேர்ந்து இருந்ததுனாக்கா உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வராது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். மிக முக்கியமானது அது. அதே மாதிரி நீங்களே ஒரு கேட்ஜெட், இது யாரும் சொன்னதில்லை இது வரைக்கும். நீங்களே ஒரு கேட்ஜெட், கடவுள் படைத்த ஒரு பெரிய கேட்ஜெட். நம்ம இந்த மாதிரியான ஒரு இயந்திரத்தை வேறு யாராலும் உருவாக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மருத்துவமனையில் சென்று ஆப்ரேஷன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணால் கூட ஒரிஜினல் OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் கொடுத்தது மாதிரி அது வரப்போவதில்லை. நம்ம டிவைஸ் பண்ணது அந்த கேட்ஜெட், அதுதான் நம்ம டிவைஸ் பண்ண கேட்ஜெட் எப்படி இருக்கும். அதனால் பர்ஃபெக்ஷன், the only person who can create the perfection is nature is perfect, everything is perfect, we are also part and parcel of the nature. இந்த இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையை வாழ்வதனால்
எப்படி நம்ம வந்து இந்த வாழ்வை வந்து மிகவும் இலகுவாக இந்த வேல்யூ சிஸ்டம்ஸ்னு சொன்னார் இல்லையா, மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இளைய தலைமுறை சார் ஒருவேளை இந்த கடந்த ஒரு ஜெனரேஷன் வந்து அதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு காரணம் அதுக்கு முந்தைய ஜெனரேஷனான பெற்றோர்கள் என்னை போன்றவர்களாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த பிடிப்பு இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு இருந்ததுக்கு அப்புறமா, ஆனால் அதுக்கு காரணம் அதற்கான படிப்பினையே இந்த இயற்கை கற்றுக் கொடுத்து விட்டது. கண்டிப்பாக இயற்கையோடு நம்ம வாழ தெரிஞ்சுட்டோம்னா அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட்ஸ் ஆர் இன்டெகிரல். எவ்ரிதிங் இஸ் அண்டத்தில் உள்ளதான் பிண்டம்பாங்க. அண்டம் உலகம், பிண்டம் உங்களுடைய உயிர், உடம்பு, உங்கள் பாடி, ஃபிசிக்கல் பாடி, mental body and subtle body, right? It's நம்ம வந்து physical body மட்டும்தான் பார்க்குறோம். All is are designed to deliver an integrated value to this transitory planet. Absolutely. Right? Our job is to enrich this planet, add value to this planet with a purposeful mission, and then pass out. So even death has to be celebrated in my diction. If for a wise man, he will celebrate. There's nothing to be afraid of. Every day you are born again. Buddha that's what I learned. So everything becomes interesting if you understand. Nothing to worry. By worrying you can solve it. You worry. If worrying cannot be you cannot solve anything out of worrying. So don't worry about it. Keep doing the right things, and everything will happen for you. Just simply, if you are in the right direction, keep walking. That's all the message we have to keep. If you are in the right direction, see good things, speak good things, hear good things, eat good things. Align yourself with the nature. Don't overdo. Be moderate. Be loving. Be caring. Love is a very profound word. Irrespective, if you don't have preconceptions, you will like every caste, creed, race, religion, every form of jivan, right? Like Vivekananda said, yesterday was Vivekananda's birthday, right? So what a profound discipline he taught to the world, right? It's amazing. It's inequality, ignorance and desire. Three things which are driving the world. And if you understand truth of sameness, rest are all incidental. Rest are all intelligent. So it is those who, you don't need to believe God. You have to believe in yourself. The old school of thought, according to him, old school of thought is those who don't believe in God is atheist. Those who don't believe in themselves are atheists in his diction. So hundreds of years before he said this, 150 years before he said this. What a visionary he is. If you carefully understand the dynamics of this statement, everything becomes easy. The self-realization is the first step. That is integrating your heart and mind. Exactly. If I understand me, I am a subset of my parents, and planet Earth is there to connect. Sky holds the gravity, and rest are all aligning. And I am a small molecule. The ego will go, right? You can have professional pride, but you have to have humility. Vanity is not required, right? So if you understand this, when ego is not there, even if you insult me, it doesn't impact me. If you irritate me, it doesn't impact me. If you are angry, it doesn't impact me. And that's what the mold we need. And that will come out of deep-rooted insight. That's why I use the expression, look inward. Everything is not external. Now, I'm not saying you leave the material comfort. Enjoy this planet. I have a beautiful family. I have wonderful gifted material things by my God. And relish it, but in moderate terms. Can I ask you another question? அதாவது இந்த இளைய தலைமுறை வந்து உங்களோட இதே கொள்கையை பின்பற்றி சில நாடுகளில் ஏற்கனவே அது இருக்குது, மினிமலிசம். அந்த மினிமலிசம்ங்கிறதும் இதை நோக்கி தான் நகர்கிறதா,
இந்த ஒரு கருத்தும் இளைஞர்களிடத்தில் அதிகமாக, அதாவது இந்த முந்தைய தலைமுறையை விட இந்த தலைமுறையிடம் அல்லது வருங்கால தலைமுறையிடம் இதை பற்றியான ஞானம் அதிகமாகவே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இளைய தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா அருமையான தலைமுறைங்க. இந்த ஜென்ரேஷன் இப்போ என்னுடைய தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா, we listen to the parents, now we are listening to the children. So what a comfort it is. Now நீங்கள் அதை கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்க. ஆமாம், இது ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. நமக்கு ரெண்டு பக்கத்தில் தான். What I feel, as long as you are principle centered, your value systems should transgress. Life is an experience, relation. Good and bad is value driven. It's nothing to be ignored. See, the new generation, they need patience. They need perseverance. They are very digital driven. They are truly global. They are more generous than the previous generation in terms of human values. They are akin to social justice, of freedom. We didn't have that experience. Our heart was always local. Yeah. Our mind was global. When I was having pen friend when I was in school. 6th or 7th. Yeah. And when I saw the wall and I was connecting, so I was not missing anything, because internal drive gave me the external disposition. So I don't get excited about things which I have not seen, and I know I'll see, and I know easily that if I control inside, the rest will follow through. Now the new generation thinks everything is because of them. See, the missing link here is the connectivity is missing. Instant gratification you cannot bring. There's nothing as magic. Patience is required. Instant gratification is not possible, and it's not required. And again, there are many challenges for the new generation. Their value systems are totally global and digitized to a large extent. They are not having time to stand and stare, and they have to take time out to look inward. That's very difficult to ask, but I am telling you, if you don't do it, you end up in depression. You end up in confusion, confounded status. You have absolute clarity, you have awareness, you don't have the wisdom as much as required. Wisdom comes out of experience. Please try to understand. It's not a negative quality. You can equip yourself by looking inward. That's missing. I wish, because so much information overflow. See, the problem for the new generation, I had limited option. I had 3 shirts or 2 shirts, 2 pants, and I have one place to go when I have leisure time, and my focus was on my education and next step. So when I got my first house in early 80s, my grandmother, she was 94 at the time, and she asked me, what are you going to do at the age of 60? You got it at the age of 25, 26, a house. So life was a pleasure if you start building motivational. Every step by step you grow. If you get overnight, every day is a stress. So you don't have, then you go for adventure. You need instant gratification. You are impatient, and you are restless. You are scattered. There's no consolation inside. Then there's no consolation outside. Your disposition becomes more difficult. Patience doesn't come in. Perseverance doesn't come in. These are the challenges the new generation has to moderate. How they moderate? By looking inward. If you charge your battery, if you charge your gadgets by sitting and have time for yourself by
throwing the our external gadgets, Yes. detox yourself and look inward and then introspect. Look back. You cannot say past is history, present is everything. I still recall every day my birth to date. Every day, a few minutes in front of God. Because if you don't track it, probably you will have Alzheimer one step later. Second, the reflection is the right responsibility for every humanity, every human being. And that's what the missing link is all about. If I'm seeing around the world, it's not in one part of the world I'm seeing it. When I see every day they are overdoing it. Around the world, when I see the new generation kids are so much, because technology is advanced, you can't blame them. They are forced to adopt themselves with the new digital world and digital governance in substance. So how do you get peaceful, prosperous, loving, enduring values more than anything else? Most difficult discipline is endurance. That's missing. Today I am happy, tomorrow I am angry. Today I love you, tomorrow I hate you. You cannot have this imperfection in you. You can't be mercurial in your behavior, attitude. அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த உடனடி அந்த தன்னுடைய ஆவலை, இன்பத்தை, சுகத்தை, தேவையை உடனடியாக தீர்த்து கொள்வது. அந்த விடாப்பிடியாக அது எதையாவது நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலும், ஒரு சவால் இருந்தாலும் அதன் பின்னால் சென்று விடாப்பிடியாக அதை நிறைவேற்றிக் கொள்ளணும். அந்த ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோவம் வந்துடுறது, அதுதான் பர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த டிசைர் டு எக்ஸல், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் சொன்னது வெரி இம்பார்ட்டன்ட். தட் வில் லீட் டு கிராட்டிடியூட். அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம வந்து வாழ்க்கையை நன்றி மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது நன்று. நான் தினமும் இறைவன் முன்னாடி கைகூப்பி என்னுடைய வாழ்க்கை பிறந்தது இன்று வரை தினமும் நினைத்து பார்ப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய நினைவாற்றல், அவர் உண்மையிலேயே சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், அல்சைமர் டிசீஸ் வராது. நீங்கள் திரும்ப திரும்ப பழசை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய நினைவாற்றல் இன்னும் மேலே மேலே போகும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது நாம் அதை வந்து நினைவுபடுத்தி பார்த்து பின் கிராட்டிடியூட் உங்களுக்கு உதவி. இப்போ சார் சொன்னாலே எனக்கு வாத்தியார், என்னுடைய நண்பன், ஒரு கலீக் உதவி இருக்கலாம். இவங்கெல்லாம் இந்த கிராட்டிடியூட்ஸ், பிகாஸ் கவுண்ட் த பிளெஸ்ஸிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது வந்து நமக்கு பல பேர் மூலமாக வரும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் ஆண்டவன் கொடுக்கறதுங்கிறது. ஆண்டவன் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிருக்கணும். எல்லாருமே கனெக்ட் ஆகிருக்கும். ஆமாம், எல்லாருமே இந்த இயற்கையோட ஒன்றிதான் வாழ்ந்து. நீங்கள் சொன்ன மாதிரி நான் சூரியனை பார்க்கிறேன், வெப்பத்தை உணர்கிறேன், நிலாவை பார்க்கிறேன், குளிர்ச்சியை உணர்கிறேன், அதாவது அந்த பஞ்சபூதங்களோட தினமும் இயைந்து வாழ்வது. இதுதான் சார் இன்னைக்கு வந்து இந்த விவசாய மக்களுக்கான, உழவர்களுக்கான திருநாள் இது. ஆமாம், அவர்களும் முழுமையாக இந்த விவசாயம் இயற்கையை நம்பியே இருக்கிறது. நம்ம இந்த மாதிரி பாலைவனத்துக்கு வந்தப்புறம் தான் நீங்கள் முதல்ல சொன்னீங்க எனக்கு ஆரம்பத்திலேயே இந்த நேர்காணலில், ஒமான் வந்தப்புறம் எனக்கு அப்போயே நான் முடிவு எடுத்துட்டேன், இங்கே வந்து பசுமையை பாதுகாப்பது தான் எனக்கு குறிக்கோள் அப்படின்னு. நானும் அதை உணர்ந்திருக்கிறேன். இங்கே வந்தப்புறம் நான் சும்மாவே இல்லாமல் அல்பிதா பார்க்கலாம் போய் ஒவ்வொரு மரத்தோட இலையும் தொட்டு பார்த்து அதோட பேசி வருவேன். என் மனைவிக்கு தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை மரத்தையும் நான் கட்டிப்பேன். காலங்காத்தாலவே இந்த வேப்ப மரத்தை கட்டிட்டு வருவேன். ஏன்னா அதில் உள்ள வந்து ஒன்று நமக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி, ரெண்டாவது இட் ஹஸ் காட் அ லைஃப். See, in God's creation, every life matters. See, this is different forms of life. That's all. இல்லையா? நம்ம புரிஞ்சுட்டோம்னா, அதான் விவேகானந்தர் சொன்னேன் உங்களுக்கு. Inequality is given. Our job is to reduce the inequality and make it equal as much as we can. So bringing social justice. And the new generations are very, very focused. Advanced. They don't believe in caste, creed, race, religion. அந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து பின் தலைமுறையை பெற்றோர்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஒன்றும் போல. அது வந்து உலகம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நாடுகளிலும், இந்தியாவில் பறந்துபட்டு பார்த்தாலும் இளைய தலைமுறை அப்படி தான் இருக்கிறது. இதில் ஒரு மிஸ்ஸிங் லிங்க் நீங்கள் சொல்லும் போது, உங்களை போன்றவர்கள் பேசினால் அது பலரிடத்தில் சென்றடையும். ஒரு தாய் தந்தையால் ஏன் செய்ய முடிவதில்லை? அப்போ தாய் தந்தையால் செய்ய முடியல அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் கரெக்டுனா, மேபி கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா,
இல்லை அதற்கான சமூக கட்டுப்பாடுகள் வந்து அதுக்கான கட்டமைப்புகள் இல்லாமல் இருக்கா, இல்லை ஒரு பள்ளிக்கூடம் இதை செய்யக்கூடாதா? இது வந்து பள்ளிக்கூடத்தின் வேலை அல்லவா? See, the 3 factors drive everyone. As I said, environment, education, experience, triple E. Every 15 years, even I should say even 10 years, generation gap is there. Your value systems, if you believe keeping your heart local, you will be loving, caring, your family, society, all are important, right? You don't ignore. Attitude of gratitude comes in. While you need instant gratification, attitude of gratitude is what matters. How can I forget my father and mother? Have they not struggled? I am not where I am today. How can I disregard this? அதான் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி உண்டாச்சு. ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பையனை வளர்த்தார் ஒருத்தர். அந்த பையனை வளர்த்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு போனார். அவன் அப்பா அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையாக, நல்ல இவரளவுக்கு வந்து வழக்கம் இல்லை, போஷாக்கு இல்லை, சாப்பாடாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும். அதனால் அந்த அப்பா அம்மாவை பார்த்தா அவனுக்கு அந்த லெவலுக்கு போன அப்புறம் அப்பா அம்மா பார்த்தா ஒரு இழிவாக இருந்துச்சு, அவனுக்கு கொஞ்சம் எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுச்சு. வீட்டு வாசலில் அவுட் ஹவுஸில் வேலைக்காரங்களோட அவங்க வீட்டில் ஒரு உட்காந்து வச்சுருந்தான். ஒரு ஷட்டியில் ஷோர் போடுவோம். அதை சாப்பிட்டு யாராவது வந்தானே ரெண்டு தோட்டக்காரன் இல்லை வேலைக்காரன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்பா. ஏன்னா ஸ்டேட்டஸ் மாறி போச்சு, பழசை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இல்லை. ஒரு நாளைக்கு அம்மா அப்பா அம்மா செத்துப்பட்டாங்க, அம்மா செத்துப்பட்டாங்க, அப்பாவும் தவறி போயிட்டார். தவறி போன போது பையன்கிட்ட சொன்னால் வந்து அந்த அவுட்டர்ஸில் இருந்த ஷட்டி தூக்கி வெளில போடணும். அதுக்கு அந்த குழந்தை சொல்லித்தான், அப்பா இது நீ உங்கள் அப்பாவுக்கு வச்சது, நான் உன்னை அங்கே தள்ளிவிட்டேன், நான் போகிறப்புறம் உனக்கு அதே ஷட்டியில் தான்ப்பா போடணும்னா, அதனால் அது இருக்கட்டும், எதுக்காக புதுசாக வாங்கணும், உனக்கும் அந்த இடம் உண்டு. உனக்கு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதுதான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன விதைக்கிறோமோ, your thought becomes action, action becomes habit, habit becomes character, character becomes your destiny. If I do good things, I'll get good things. Purification is subjective. I have to think good, do good. You can't change the core values of humanity, irrespective of your changing dynamics. Your operating environment changes. There's a huge generation gap. Don't ignore the old generation. Not that they need your sympathy. You need dignity. By disrespecting them, you disrespect yourself. That's what you're saying. Because how can I forget? நான் சொன்ன மாதிரி நான் என்பது உடல், உருவம், ரத்தம், நாளம், நரம்பு எல்லாம் எங்கள் அப்பா அம்மா போட்டது எனக்கு. இதில் நான்கிற வார்த்தைக்கு எங்கே அர்த்தம் இருக்குது? இன்றைக்கி என்னுடைய நிலைமை வந்து ஒரு நல்ல ஒரு வங்கியினுடைய உலக ரீதியாக பேசப்படுகின்ற ஒரு வங்கியினுடைய தலைவனாக, ஒரு செயல் அதிகாரியாக நான் இருக்கலாம். எங்கேருந்து வந்தேன்? என்னுடைய பூர்வீகம் என்ன கஷ்டம், யார் எனக்காக கஷ்டப்பட்டாங்க? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பாட்டிகள், தாத்தாக்கள், என்னுடைய சுற்றுச்சூழல்கள், அதெல்லாம் மறக்கக்கூடாது. அதை மறந்துட்டோன்னா நம்ம வந்து ஒரு நாயை பாருங்கள், அதுலேருந்து தெரிஞ்சுங்க லாயல்ட்டி. அந்த அந்த நன்றியை மறந்துட்டோன்னா நமக்கு வாழ்க்கை வந்து நம்மளே நம்ம குற்ற உணர்வு நம்ம விடாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல வங்கி அதிகாரியாக நான் உருவாவதற்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போன உங்கள் பள்ளிக்கால நண்பர் தான் காரணம்னு கூட சொன்னீங்க. அதாவது இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உதவி செய்தவர்களும் சரி, நமக்கு உபத்திரம் செய்தவர்களாலும் நாம் முன்னேறி இருக்கிறோம். அதை பற்றி ஒரு சின்ன விஷயம். ஆமாம், அதாவது நான் வந்து குடும்ப சூழ்நிலத்தினால நான் வந்து ஒரு
நல்லா படிக்கணுங்கிற அந்த டிரைவர் இருந்துச்சு. படித்தேன், நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப் வாங்கினேன். 400 ரூபா பணம் வந்துச்சு. அந்த பணத்தை வாங்கிட்டு இறங்கி மேலே காலேஜ் ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கிட்டு கீழே இறங்கினேன் ஸ்டெப்ஸ். வரும்போது என்னுடைய நண்பன் துரைன்னு ஒரு பையன் பார்த்தான். என்ன பார்த்துட்டு கையில் காசு இருக்குது பார்த்து வாங்கினது ரெண்டின்னு வரேன் இல்லையா பார்த்துட்டான். என்னடா டல்லாக இருக்கேன் அப்படின்னேன். இல்லைடா நான் அப்புறம் சொல்கிறேன்டா. இல்லைடா சொல்கிறேன் நான் ஆசையாக நானும் கேட்டேன். நம்மளுடைய நண்பன் தானே அவன்கிட்ட போய் சொல்லிட்டான். போய் சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, கையில் பைசா கூட இல்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம். அப்படியே கையில் பைசா இருந்துச்சு, அப்படியே கொடுத்தேன் அவன்கிட்ட. நான் ஒரு வாரத்தில் கொடுத்துடலாமா உனக்கு? அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீ போய் அம்மாவை பாரு, நீ ஒரு வாரத்தில் கொடுத்துருவேன். நீ என்ன நான் இந்த பணத்தை வச்சு தான் நான் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டியாகணும். இது ஸ்காலர்ஷிப் தனி, அதை வாங்கி அதில் கட்டணும். நான் தெரியும்டா எனக்கு, நான் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன்ட்டு நான் கொடுத்துட்டேன். அன்றைக்கி அவன் சொன்னது போய் தெரியாது. அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அன்றைக்கே ஓடிவிட்டான், சென்னைக்கு ஓடிவிட்டான். நான் தஞ்சாவூரில் படித்தது புஷ்பம் காலேஜில், பூண்டி புஷ்பம் செகண்ட் இயர் படிச்சிருந்தேன். இது வாங்கிட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். எனக்கு தெரியாது. ஒரு வாரம் ஆச்சு, காலேஜுக்கும் வரல, உதறது. எங்கள் அம்மா வந்து கரெக்டாக கேட்டாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டலையே நீ, பணம் வந்து ஸ்காலர்ஷிப் வந்துச்சாங்க. நான் போய் சொன்னேன் ஃபஸ்ட் டைம், வந்துடும், இன்னும் வரல, நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு வந்துடும்ட்டேன். மறுபடியும் வருமானம் பார்த்து இன்றைக்கி டெய்லி பார்ப்பேன், அவன் வர ஆளை காணும். அப்போ தெருவா பேப்பர் போட்டிருந்தேன். காலங்காலத்தில் பேப்பர் போட்டு என்ன பண்ணேன், ஒரு நாளைக்கு நேராக வீட்டுக்கு போனேன். அப்பா வந்து, யார் நீ தான் சீதாராமண்ணா, ஒன்று தான் நான் பார்க்கணுன்ட்டு இருந்தேன். எங்கே துரை சென்னையில் இருக்கான், அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க? அம்மாவுக்கு என்ன, அம்மா உள்ளே படுத்துட்ருக்காங்க. இல்லைங்க, என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனார். ஏம்மா பணம் கொடுத்தியே, அது உண்மையாக, அவன் சொல்கிறது உண்மையான்னு கேட்டியா? அவனால் திருப்பி தர முடியுமான்னு யோசிச்சியா? அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கேரக்டர் கெப்பாசிட்டி, பேங்கிங்கோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஐ லேர்ன் அவுட் ஆஃப் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா நல்ல மனுஷன். அதனால் என்ன பண்ணாருன்னா, ஒரு சைக்கிள், தன்னோட சைக்கிளையும் எடுத்துகிட்டு போட்டுட்டாருங்க. ஒரு கேமரா கொடுத்தார் கையில் முதல்ல. அப்புறம் யோசிச்சு பார்த்தாரு. அப்புறம் வந்து சைக்கிளையும் எடுத்துகிட்டு போயிட்டு பாரு, விற்று நீ எதாவது பண்ணி ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் பண்ணினா இப்போ நல்லா படிக்கிற பையன். அன்றைக்கி தான் போய் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், இது மாதிரி பணம் பறி போச்சு, இது மாதிரி கார் வந்து இது சைக்கிள் வந்திருக்கு, கட்டணும் அப்படிங்கும்போது. அப்போ சைக்கிள் கடை நாகராஜன் ஒருத்தன்ட்ட கொடுத்து சைக்கிளை வாங்கி 250 ரூபா பணத்தை வாங்கி கட்டிவிட்டு, அது மாதிரி அப்போ நான் அது நமக்கு யார் நமக்கு கெடுதல் பண்ணாலும் நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அவங்களாம் நமக்கு ஆசிரியர்கள், நமக்கு அவங்க கொடுத்த பாடங்கள். இப்போ கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட்லேயும் அதுதான். அப்போசிங் வியூஸ் ஆர் வெல்கம். They are becoming your consultants. If there is a merit, let us take it. If there is no merit, let us ignore it. தவறுகள் நடக்க சட்டங்களும் மாறிடுற அந்த தவறுலேருந்து தெரிஞ்சுக்கிறது தானே. இப்போ எனக்கு இப்போ ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறோம். இப்போ நிர்வாகத்தை நடத்தும் போது உங்களுக்கு எல்லா கருத்துக்களையும் நீங்களே எல்லாரும் ஒத்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா 9 பேர் ஒத்துப்பான், ஒரு ஆள் ஒத்துக்க மாட்டான், 4 பேர் ஒத்துக்க மாட்டான், இல்லை 6 பேர் ஒத்துப்பான். அப்படிங்கும்போது அவங்க என்னுடைய கருத்துக்கள் நீங்கள் கேட்கணும். லிசனிங் இஸ் லேர்னிங். அப்போ உங்களுக்கு நீங்கள் யாரையும் இனிமேல் பகைவனாக பார்க்காட்டா கூட, உங்களை பகைவனாக நினச்சிட்டு உங்களுக்கு துன்பம் கொடுக்குற பாருங்க, அவனை தான் நீங்கள் வாத்தியாராக எடுத்துக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய பாடங்கள் ரொம்ப முக்கியம். அது நிர்வாகமாக இருக்கட்டும், சொந்த உறவாக இருக்கட்டும், அவர்களுடைய பாடங்கள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு வித்துகள். அதை சரியாக பண்ணிட்டோன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் சுலபமாக எல்லா காரியங்களும் பண்ணிடலாம். நம்ம ஐ லைக் அப்போசிங் வியூஸ். நீங்கள் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு கொடுக்கப்படும் உயரிய விருது பிரவாசி பாரத் விருதை வந்து நமது குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் வாங்கியிருந்தீங்க. அந்த அனுபவத்தை வந்து அது எப்படி இருந்தது? அந்த நினைவு எப்படி இருந்தது? என் வாழ்நாளிலே பல பட்டங்கள் பெற்றாலும் நான் இந்திய பிரஜையாக
வெளிநாட்டு வாழும் இந்திய பிரஜையாக இந்திய அரசாங்கத்தின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டம் நான் உயரிய விருது என்று நான் மதிக்கிறேன். அதுதான் நான் வாழ்க்கையில் நான் பெற்ற அதிகபட்ச கௌரவம். அதில் எனக்கு என்னுடைய வாழ்நாள் நான் அர்ப்பணித்த அத்தனை விருதுகளும் என் தாய் தந்தையருக்கு தான் சொன்னோம். என்னுடைய தந்தையார் என்னை வளர்த்தார். நான் வாழ்க்கையினுடைய வளர்ச்சியிலே பல முறை அவர் பங்கேற்று கொண்டார். ஆனால் நான் விருதுகள் வாங்கும் பொழுது அவர் இல்லை. பல விருதுகள் வாங்கும் பொழுது அவர் இருக்க முடியாத போயிடுச்சு. வாஷிங்டனில் எனக்கு பிரசிடென்ட் சீனியர் புஷ் வாஸ் honored in 2011 அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் காலேஜ், வாஷிங்டன் காலேஜ். அதுக்கு எங்கள் அம்மா தான் முதல் ரோல் உட்காந்தாங்க. அது மாதிரி பேங்கர்ஸ் வாழ்நாள் சாதனை, அதற்கு எங்கள் அம்மா தான் இருந்தாங்க. அதே மாதிரி நான் பெற்ற அத்தனை டாக்டர் பட்டங்கள், யூரோப்பியன் யூனிவர்சிட்டி சுவிட்சர்லாந்து ஜெனீவா, என் தாய் என்னோடு இருந்தார்கள். முந்தி தவம் கிடந்து 300 நாட்சி வந்து அந்திப்பகலாய் வந்தித்து தனி மனிதனை பெற்றெடுக்கிறாள் ஒரு தாய். அந்த தாய் தான் என்னுடைய உண்மையான கடவுள். நான் வணங்குகின்ற கடவுள் என் தாய். அந்த தாயை வச்சு என்னுடைய அதுக்கு பிறகு நான் 3வது டாக்டர் பட்டம் பெற்ற பொழுது சாரதா பீடத்தினுடைய ஸ்ருங்கேரியினுடைய சாரதா இன்ஸ்டியூட் டெல்லியில் எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் குளோபல் சிட்டிசன்ஷிப்னு ஒரு அருமையான ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் 4 வருஷம் அவங்க ரிசர்ச் பண்ணி கொடுத்ததை உலக நாடுகளுக்கு போய்ட்டு இருந்தீங்களே, அதை கொடுத்த போது அந்த இன்ஸ்டியூட்டை சொன்னாங்க, இத்தனை விருதுகளுக்கும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயிருக்கீங்க, இந்த விருதை உங்கள் அம்மா கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு மேடையில் எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுத்தாங்க அந்த பிஹெச்டியை. எதுக்கு சொல்கிறேன்னா, நான்கிற வார்த்தை எடுத்துட்டோன்னா எல்லாமே சுலபம். இதனுடைய மிக அரிய விருதான இந்திய ஜனாதிபதி மூலமாக நான் எனக்கு கிடைக்க பெற்ற 2017 பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அதே மாதிரி பிரசிடெண்ட் கொடுத்த அந்த ரெகக்னிஷன் என் தாயினுடைய கையில் தான் நான் சமர்ப்பித்தேன். என் தாய் தான் அன்று எல்லோரும் சேர்ந்து எடுத்து எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அது மறக்க முடியாத அனுபவம். அதனுடைய உணர்வை எப்படி சொல்கிறது நம்ம, இதுதான் நான் செய்த பாக்கியமாக கருதுகின்றேன். என்னுடைய வாழ்நாளிலே நான் பெற்றதை என் தாய் பார்த்து சந்தோஷித்தார்கள். நான் என் தாய்க்கு எல்லாற்றையும் அர்ப்பணித்தேன். இதை விட ஒரு பாக்கியம், இதை விட நான் பெற்ற பேர் என்னவா இருக்க முடியும் சொல்லு. எந்த அம்மா அப்பா எனக்காக கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க நல்லபடியாக பார்க்கணும், என்னுடைய வளர்ச்சியை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் பற்ற அதை என்னால் என்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வர முடிந்தது. அதுவும் உயரிய விருதான ஜனாதிபதியினுடைய விருதை அவர்கள் கையிலே அன்று என்னோட பெங்களூர் வந்தாங்க 2017. 80 வயசாக இருந்தாலும் வந்து என்னோட கூட இருந்து வாங்கி எல்லாரும் நேரம் என்னுடைய தாயை நான் கௌரவித்த பொழுது எனக்குள் ஏற்பட்ட உவகை ஆனந்தம், அதை வந்து உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும். அதனுடைய நம்முடன் பல பேர் நேரலை இணைந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கோபால் பாலசுப்ரமணியம், கார்த்திகேயன் முத்துசாமி, பாலா, ஹபீப் ரஹ்மான், அனன்யா, ஆஷ்லி ரஸ்டின், நாகராஜ் சேகர், பாலாஜி சம்பத், ஜெய்சங்கர் ஸ்ரீனிவாசன், பாண்டியராஜன், சுனில் ராஜ், பாரதி மோகன், சுந்தர் சுப்பிரமணியன், ரமேஷ் ரங்கபாஷ்யம், கவிதா கிருஷ்ணன் அண்ட் விஷால் ஷாலு, ராஜன் குமார் என்ற பேர் அவர் பேர், சாழை பாண்டியர், ஷேக் அப்துல் காதர் மாலிக் மற்றும் சித்ரா ஹரிகிருஷ்ணன், சந்திரன் மகேஷ், சதீஷ், யூஹெச்பி சதீஷ், சுப்பிரமணியம் ராமசாமி, அனிதா விஜயகுமார், நாராயணன் சீனிவாசன், இது போன்று பலர் நாராயணன் சீனிவாசன் பலரும் வந்து இந்தியாவிலிருந்து
பிற நாடுகளிலிருந்து, கத்தார் ஆனந்த் சத்யமூர்த்தி இந்தியாவிலிருந்து, கத்தாரிலிருந்து பலரும், இது போன்ற எல்லோரும் வந்து நம்முடைய இது வரைக்கும் நம்ம 90 நிமிடங்கள் தாண்டி விட்டோம். நம்ம 60 நிமிடங்கள் பேசுவோம்னு நினச்சோம்னு நினைக்கிறேன். அது 90 நிமிடங்கள் தாண்டி விட்டோம். மிக அருமையாக இருந்தது. நம்ம வந்து இன்னும் ஃபீட்பேக் அவங்கள்ட்ட கேட்கலாம். நீங்கள் வந்து மேற்கொண்டு உங்களுடைய செய்தி ஏதாவது பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி இல்லை வேறு ஏதாவது யூ வாண்டட் டு ஷேர் வித் அவர் ஆடியன்ஸ்? See, service to humanity is what I want to engage, because see, I have explained my life is an open book. See, every day is an opportunity, and all of us, I'm sure, have the drive and determination. My way of thinking is giving back to society is what the rest of my life I want to engage more and more. So that's what exactly I want to focus. I want to spend more quality time for the green mission. I also want to spend time for mentoring the new generation as much as I can. Whatever the little experience I've had through this wonderful journey of life, still I would like to share it, and and every day is learning. That's profound and prolific and it's continuing. And lifelong learning is what I want to practice, and I want to give it back to society for the development of United Nations goal is my personal way forward either. I mean, எத்தனையோ மக்கள் deserving champions are still under the water. We have to add value whichever way we can. We should do it. My foundation is coming up well, and I want to scale it up, and I want to give it back to society that I am going to engage in. உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எங்களுடைய குருஸ் இன்பாக்ஸ் நோ இட் நவ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் தெரியலான பரவாயில்ல, இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். நோ இட் நவ். புது விஷயமாக ஏதாவது சொல்லணும், தெரிஞ்சிருக்கலாம். அதற்கு இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு பரிமாணத்தை அவர்களுக்கு அளிப்பது. நம்மிடையே பல நண்பர்கள் உள்ளார்கள். நம்ம வந்து எதிரியை வந்து நம்ம நண்பர்கள் வட்டத்தில் தான் தேடுவோம். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எதிரிகளை தேடாதீர்கள், பாசிட்டிவாக இருங்க, எல்லாரையும் பாருங்கள், எல்லாருக்கிடம் இருக்கிற நல்லதை பாருங்கள். ஸோ நம்ம சுற்றி பல சூப்பர் ஸ்டார்ஸ் உண்டு. இங்கே வந்து ஒரு கிரேட் சூப்பர் ஸ்டார் உங்களை வந்து எனக்கு கடந்த 15 வருடங்களாக மிக நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கிரேட் சூப்பர் ஸ்டார் வந்து நாங்கள் கண்டு ரசித்ததற்காக எதுக்காக ரசித்தோம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது வந்து சில குவாலிட்டிஸ், அது வந்து நீங்கள் இப்போ சொன்னதில் எல்லாருக்குமானது, இளைஞர்களுக்கானது, பெற்றோர்களுக்கானது, இந்த சமூக நலன் கருதி சொல்வது, எக்ஸ்பீரியன்ஸ், யாரிடமோ ஒரு அனுபவம் இருக்கிறது, அந்த அனுபவத்தை நாம் பலரிடத்தில் கொடுத்து அதனால் ஏதாவது ஒரு பொது லாபம், பொது நோக்கு ஏதாவது வந்து தீர்மா என்று பார்ப்பது. உங்களுடைய அனுபவத்தை அனைத்தையும் மிக சில இடத்தில் ரத்தினோச்சரமாகவும் சில இடத்தில் விலாவாரியாகவும் மிக அழகான தமிழில், அந்த நடைத்தமிழ், பேச்சு தமிழ் எல்லாத்தையும் மாற்றி வசனம், மேடைத்தமிழ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக பண்ணிங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை, இந்த நேரலை வாய்ப்பை எங்களுக்கு முதலில் அளித்ததற்கும் நன்றி. ரொம்ப நன்றி. இதன் மூலமாக அருமை தமிழ் நெஞ்சங்களை சந்தித்ததில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் இந்த பொங்கல் நன்னாளிலே உங்களை எல்லாம் உலகத் தமிழ் நெஞ்சங்களை சந்தித்ததிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
வீட்டு பக்கத்துல நிறைய டியூஷன் சென்டர் ஒவ்வொரு பேட்ச்ல 20 பேர் படிக்கிறாங்க. ஆனா எனக்கு கேரட் சொல்றதுக்கு யாருமே இல்ல. எந்த டியூஷன்ல என் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான். பையனுக்கு புரியுற மாதிரி எடுத்து யாருமே இல்லையா? இந்த காலகட்டத்துல தனியா அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. முடியல டயர்டா டியூஷன் போனா திரும்ப வர கொஞ்சம் லேட்டாலே ரொம்ப பயமா இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம். இ டியூஷன் அதாங்க ஆன்லைன் டியூஷன். உங்க குழந்தைகளை டியூஷன் படிக்க வெளிய அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லங்க. உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். இப்பவே tuition.org சைட் லாகின் பண்ணுங்க. உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. e-tuition powered by Sushruva. For more details, email support@sushruva.com.